வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பொக்கிஷம் சேனல். நவராத்திரிய சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள்ல நாம நவராத்திரியின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். சக்தியின் பெருமையை உலகத்திற்கே பறைசாற்றும் திருநாள்தான் நவராத்திரி விரதம். பெண் தெய்வங்களை போற்றும் இந்த பண்டிகை 9 நாட்கள் கொண்டாடப்படுது. நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் மலை மகளான இச்சா சக்தி பார்வதியை வணங்கி நாம அவங்களோட அருள் பெறணும். அடுத்த 3 நாட்கள் கிரிய சக்தியான அலைமகள் மகாலட்சுமியை வணங்கி நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும்னு அவங்க கிட்ட வேண்டணும். அடுத்த 3 நாட்கள் கலைமகளான ஞான சக்தி சரஸ்வதியை பூஜித்து கல்வி, கலைத்திறன், கற்பனை திறன், கைவேலைத்திறன், பாட்டு, நடன திறமைகள் போன்ற கலைகளையும் கல்வியிலையும் நம்ம சிறந்து விளங்கணும்னு வேண்டி நாம அவங்க அருள் பெறணும். நவராத்திரி கொண்டாட்டங்கள்ல முக்கிய பங்கு வகிப்பது கொலு. கொலுன்றது தெலுங்கு சொல்லின் வடிவம். வீற்றிருத்தல் என்பதுதான் இதன் பொருள். உலக உயிர்கள் அனைத்தும் தங்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொள்ள பாடுபடணும் என்பதே கொலுவின் தத்துவம். நம்ம வசதிக்கேற்ப வீட்டில் இருக்கும் ஒரு அறையையோ அல்லது ஒரு பகுதியையோ தேர்ந்தெடுத்து நம்ம இடவசதிக்கு ஏற்ற மாதிரி 3 படி அல்லது 5 படி அல்லது 7 படி 9 படிகள்னு அமைச்சு கொலு வைக்கலாம். எந்தெந்த படிகள்ல என்னென்ன பொம்மைகள் வைக்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். தெரியாத ஒரு விஷயத்த பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நவராத்திரி கொலுல முக்கியமா வைக்க வேண்டிய பொம்மைனா அது மரப்பாச்சி தான். நமக்கு இயற்கை கொடுத்த வரம் மரத்தால் ஆன மரப்பாச்சி பொம்மைகள். இதனை திருமணத்தின் போது பெண்ணுக்கு சீராக கொடுப்பது வழக்கம். மரம் போல நிலையா இந்த பூமியில ஊன்றி நிலைத்து சந்ததிகளை பெற்று தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஆதரவா அனுசரித்து மகிழ்ந்து இந்த உலகத்துல வாழணுங்கிற நம்பிக்கையில இந்த மரப்பாச்சி பொம்மைகள் கொடுக்கப்படுது. வெண்மரத்துல நுணுக்கமா அழகா கர்நாடகத்தில் செய்யப்படும் பொம்மைகள் ரொம்ப அழகா இருக்கும். திருப்பதி தான் மரப்பாச்சி பொம்மைக்கு பிரசித்தி பெற்றது. நவராத்திரி விழாவுல கொலுவில் அலங்கரிக்கப்படும் மரப்பாச்சி பொம்மைகள் விஜயதசமி முடிஞ்சதும் கொலு முடிந்ததற்கான அடையாளமா படுக்க வச்சிடுறது மரபு. அடுத்து நவராத்திரி கொலுல நாம மறக்காம வைக்க வேண்டிய ஒரு பொம்மை மளிகை வணிகரின் பொம்மை. மளிகை பொருட்களை முன்னிறுத்தி வைக்கணும். நல்லா சாப்பிட்டு நாம ஆரோக்கியத்தோட வாழறதுக்காகவும் உணவு பற்றாக்குறை ஏற்படாம நம்ம வாழ்க்கை சிறப்பா அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம இந்த பொம்மைய வைக்கணும். கொலுல மண், மரம், பீங்கான், பிளாஸ்டிக், உலோகங்களால செய்யப்பட்ட பொம்மைகளை வரிசை வரிசையா அடுக்கி வைக்கலாம். தெய்வ வடிவங்கள், புராண வடிவங்கள் உள்ளிட்ட தெய்வ தொடர்பான பொம்மைகளையும் மரப்பாச்சி பொம்மைகளையும் உயரத்துல வைக்கணும். முதல் படியின் நடுவுல ஒரு கலசத்துல பச்சரிசியை நிரப்பி 5 மாவிலைகளை வட்டமா அடுக்கி மஞ்சள், குங்குமம் பூசிய தேங்காய அதுல வச்சு வழிபடுறது வழக்கம். அரிசி போன்ற உணவுப் பொருட்கள் கீழே விழுந்தா அத காலால மிதிக்க கூடாதுன்னு சொல்றோம். காரணம், உண்ணும் உணவுப் பொருள் அப்படிங்கறதுனால மட்டுமல்ல. அரிசிய நாம லக்ஷ்மின்னு சொல்றோம். அன்னலட்சுமியோட அருள் இருந்தா மட்டுமே நாம வாழ்க்கைய நீண்ட ஆயுளோடவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். நவராத்திரி பண்டிகை நவகிரக நாயகிகளையும் சிறப்பிக்கும் பண்டிகையா நாம கொண்டாடுறோம். அதனாலதான் கொலுவின் ஒரு பகுதியா நாம நவ தானியங்களை சிறிய அளவுல விதைக்கிறோம். அவை முளைச்சி செழித்து வளர்ந்தா குடும்பமும் செழிப்பா இருக்கும்னு நம்புறோம். 9 படிகள்ல எந்த படியில எந்த பொம்மை வைக்கணும்னு தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். முதல் படியில ஓரறிவு உயிர் இனமான புல், செடி, கொடி, தாவர பொம்மைகளை வைக்கலாம். 2ஆம் படியில 2 அறிவான நத்தை, சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 3ஆம் படியில மூவறிவான கரையான், எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 4ஆம் படியில 4 அறிவான நண்டு, வண்டு பொம்மைகளையும் 5ஆம் படியில 5 அறிவான விலங்குகள், பறவைகள் போன்றவற்றை வைக்கலாம். உதாரணமா நாய், பூனை, புலி, சிங்கம், குருவி, வாத்து, கொக்கு போன்ற பொம்மைகளை வைக்கலாம்.
6ஆம் படியில 6 அறிவான மனிதர்களின் பொம்மையை வைக்கணும். 7ஆம் படியில மகரிஷிகளின் பொம்மைகளை வைக்கணும். 8ஆம் படியில தேவர்கள், நவக்கிரகங்கள், பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகளை வைக்கலாம். 9ஆம் படியில முக்கியமா விக்னங்களை தீர்ப்பவரும் முழு முதற் கடவுளுமான விநாயகரை வைக்கணும். அடுத்தது பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவியையும் வைக்கணும். ஆக்கல், காத்தல், அழித்தல் தொழில்களை செய்யற பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களையும் வைக்கணும். இவங்களோட முருகர், சீதாராமர், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், மகாவிஷ்ணு சிலைகளையும் வைத்து வணங்கணும். கொழு நாள்ல பெண் குழந்தைகளுக்கு அம்பிகை போல அலங்காரம் செய்து தெரிஞ்சவங்களோட வீட்டுக்கு அனுப்பி எங்களோட வீட்டு குழுவை பார்க்க வாங்கன்னு கூப்பிட அனுப்புவாங்க. இதனால அம்பாளே நேரில் வந்து அழைச்சதா நினைச்சு கொழுவுக்கு வருவாங்க. இது அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். கொழு பார்க்க வீட்டுக்கு வர்றவங்க தங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுவாங்க. கதை தெரிஞ்சா கதையும் சொல்வாங்க. இதனால அவங்களோட திறமைய மற்றவர்கள் அறிய இந்த விழா உதவியா இருக்கு. அதன் பிறகு நெய்வேத்தியமா கடவுளுக்கு படைத்த சுண்டல், பாயசம் போன்ற பிரசாதத்தை வந்த விருந்தினர்களுக்கு கொடுப்போம். இதனால பகிர்ந்து உண்ணும் பழக்கம் நம்மிடையே வரும். அதோட தாம்பூலம் கொடுத்துதான் நாம வழி அனுப்பணும். ஏன்னா தாம்பூலத்துல மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. நம்ம வீட்டிற்கு வருபவர்களை நாம தாம்பூலம் கொடுத்து அன்ப வழி அனுப்பும் போது வந்தவர்களோட மனதும் குளிரும், மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நவராத்திரி விழா பெண்களையும் பெண் குழந்தைகளையும் சிறப்பிக்கும் பண்டிகைன்னு நமக்கு தெரியும். தாம்பூலம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், தேங்காய் இதெல்லாம் சேர்ந்ததுதான் தாம்பூலம். இதோட உங்க வசதிக்கேற்ப பிளவுஸ் பிட் வச்சும் கொடுக்கலாம். நவராத்திரி குழுவுக்கு வர்ற குழந்தைகளை மகிழ்விக்க நம்மால முடிஞ்ச நம்ம வசதிக்கேற்ப கிஃப்ட் கொடுக்கலாம். ஸ்லோக புத்தகங்கள், கோல புத்தகங்கள், சமையல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், வளையல்கள், வளையல் ஸ்டாண்ட், பெண்களுக்கான கிளிப், ஹேர் பேண்ட், பொட்டு போன்றவற்றை கொடுக்கலாம். குழந்தைகள் உபயோகப்படுத்தும் விதமா ஸ்கெட்ச் பென்ஸ், டிராயிங் பென்சில்ஸ், கிரேயான்ஸ், பென்சில் பாக்ஸ், பவுச், பர்ஸ், ஸ்டோரி புக்ஸ், பொம்மைகள், சுவாமி படங்கள் இப்படியும் கிஃப்ட் கொடுக்கலாம். இப்படி நாமும் மகிழ்ந்து நம்ம சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்விக்கும் நவராத்திரி பண்டிகையை சிறப்பா கொண்டாடி முப்பெரும் தேவியரான பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதியின் அருளையும் நவக்கிரக நாயகியின் அருளையும் பெறலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.